இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. Behold, the Lord's hand is not shortened, that it cannot save, neither his ear heavy, that it cannot hear. Isaiah 59:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளை எல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கோடான கோடி 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 ஸ்தோத்திரம். வார்த்தையான தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய உயர்திரு டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய குடும்பத்தை பாதுகாத்து ஊழியத்தை பாதுகாத்து தேவன் வழி நடத்துவாராக. ஆமேன். மதிலிடிந்த பட்டணம் என்ற தலைப்பிலே செய்தியை கேட்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதை கடைசி வரை கேளுங்கள், கடைபிடியுங்கள். நீதிமொழிகள் 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கின்றான். இந்த வசனத்தில் மதிலிடிந்த பட்டணம் என்ற வார்த்தை சுட்டி காட்டப்பட்டுள்ளது. மதில் இடிக்கப்பட்டது என்றால் ஏற்கனவே அந்த பட்டணத்தை சுற்றிலும் மதில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது என்று பொருள்படும் அர்த்தமாகும். அந்த பட்டணத்தின் மதில்கள் எப்படி இடிக்கப்பட்டது என்பதுதான் கேள்வி. அதுதான் செய்தி. மதில்கள் பாதுகாப்பை குறிக்கும். அந்த பாதுகாப்பின் சுவரை இடித்து தகர்த்து போடும்போது அந்த பட்டணத்துக்குள் திருடன் புகுந்து மிக சுலபமாக திருடி கொள்ளையிட முடியும். இங்கே பட்டணம் என்பது ரட்சிப்பு அடைந்த மனிதனின் இருதயத்தை குறிக்கும். திருடன் என்பவன் பிசாசை குறிக்கும். மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. ஆகவே இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய மனிதனே பட்டணமாவான். அவனை சுற்றிலும் கட்டி எழுப்பப்பட்ட மதில் சுவர்கள் திருடனாகிய பிசாசு இடித்து பட்டணத்தை சூறையாடி கெடுத்து விடுவான். எபிரேயர்
6:6 மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த வசனத்தை சற்று தியானிப்போமானால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நல் ஈவுகளை ருசி பார்த்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு நிறைவாய் ஆசீர்வாதத்தை அடைந்த பிறகு பணம் நற்குணத்தை மாற்றி துர்க்குணத்தை வெளிப்படுத்திவிடும். தனக்கு தேவைகள் ஜெப குறிப்புகள் எல்லாம் நிறைவேறின பின்பு இயேசுவை மறுதலிக்கும் போது இப்பிரபஞ்சத்தின் அதிபதி இரட்சிப்படைந்த பட்டணமாகிய மனிதனின் பாதுகாப்பு மதில் சுவர்களை தகர்த்து திருடனாகிய பிசாசு பட்டணத்துக்குள் புகுந்து, அதாவது இருதயத்துக்குள் புகுந்து விலையேற பெற்ற ஆத்துமாவை கெடுத்து ரட்சிப்பு, விசுவாசம், தேவ அன்பு, பக்தி, வைராக்கியம், பரிசுத்தம் இவைகள் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் கெடுத்து விடுவான், மறுதலிக்கச் செய்து விடுவான். அவர்கள் உணர்வடைந்து மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ள நினைத்தாலும் பிசாசு உலகத்தை விட்டு வெளியே விடமாட்டான். மீண்டுமாய் இயேசுவை சிலுவையில் அறைந்து மறுதலிப்பவன் மதிலிடிந்த பட்டணமாவான். அதாவது கடலுக்குள்ள மீன் இருக்கும், ஆனால் அந்த மீன் செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த கடலே என்ன பண்ணும்? அந்த செத்த மீனை வெளியேற்றிவிடும். அதாவது நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கும்போது தான் உங்களுக்கு மெய்யான பாதுகாப்பு. அந்த மெய்யான பாதுகாப்பை தேவன் தேவ தூதர்களை கொண்டு நியமிக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. பெரிய பெரிய பாருங்க, அமைச்சர்களுக்கு, மந்திரிகளுக்கு, ஜனாதிபதிக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு பிளாக் கேட்டு தருவாங்க. ஸ்தோத்திரம். அந்த கேட்டை உடச்சிக்கிட்டே தீவிரவாதி என்ன பண்ணுவான்? டுமில்னு போட்டு தள்ளிடுவான். ஆனால் உங்களுக்கு தேவ தூதனையே நியமித்து வைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். மத்தேயு 26:15 அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பேதுரு மறுதலித்தான். அவன் மறுதலித்ததை சேவல் நினைவுபடுத்துகிறது. மனங்கசந்து அழுதான். அழுகையின் கண்ணீரை பார்த்த இயேசு அவனை உடனே மன்னித்து விட்டார். பேதுரு கண்ணீரோடு மனம் திரும்பினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பேதுருவை போல் இயேசுவை மறுதலித்து இருப்பீர்கள் என்றால் சேவலை போல் இந்த செய்தி கூவுகிறது. இயேசுவை மறுதலித்து பலகாலம் வாழ்வதை விட ஞானஸ்நானம் பெற்று ஒரு நாள் வாழ்ந்து மறுநாள் இறப்பது சிறப்பானது. அதாவது ஆடாய் 1000 காலம் வாழ்வதை விட சிங்கத்தின் மீசையாய் ஒரு நாள் வாழ்ந்து மறுநாள் மரிப்பது நலம், அதுவே மேலானது. அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலர் பாருங்க மறைமுகமாக மறுதலிப்பார்கள். எப்படி என்றால் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பார்கள், ஆனால் என்ன புலம்புவார்கள் என்றால், நான் இவ்வளவு தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இவ்வளவு அனுபவத்திலே, இவ்வளவு வருஷம் இருக்கிறேன், எனக்கு இந்த ஆண்டவர் என்ன செய்தார், இந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை என்று ஆண்டவர் மேலே குறை கூறுவதும் ஒரு வகையிலே தேவனை மறுதலிப்பதே ஆகும். அடுத்து இரண்டாவது காரியமாக யாக்கோப்பு 1:8 இருமனம் உள்ளவன்
தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இயேசுவும் வேண்டும், உலகமும் வேண்டும், இரண்டும் வேண்டும் வேண்டும் நினைப்பவன் இருமனம் உள்ளவன். இப்படியாப்பட்டவன் ஆண்டவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இவர்கள் இரட்சிப்பு அடைந்ததும் ஆண்டவரை ஆராதிப்பதும் சபை அங்கத்தினராய் இருப்பதும் உண்மைதான். ஆனால் உலகத்தை விட மனது இருக்காது. யோவான் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வசனத்தின்படி இரட்சிப்பு அடைந்த மனிதன் இயேசுவின் வழியில் நின்று நிதானமாய் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உள்ள விசுவாசிகள் என் வழி தனி வழி என்று தறிகெட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். மதிலிடிந்த பட்டணமாய் இவர்கள் காணப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலே இவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஹீரோவாக இருப்பார்கள். கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா ஒரு பழமொழி உண்டல்லவா? அவர்கள் விசுவாசம் தேய்ந்து போய் இறுதியிலே ஹீரோவாக இருந்தவர்கள் எல்லாவற்றிலும் ஜீரோவாக மாறிவிடுவார்கள். இவர்கள் நிர்விசாரமான மனிதனாய் மாறி தரையிலே படுத்துக்கொண்டு நீச்சல் அடித்து கொண்டு இருப்பார்கள். இயேசுவின் இரகசிய வருகையில் இவர்கள் கைவிடப்பட்டு போவார்கள். இவர்கள் ஆவிக்குரிய வழியில் நில்லாமல் உலகத்தில் உண்டான ஆசீர்வாதத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். யாக்கோப்பு 1:7 கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசு எதையும் செய்ய மாட்டார். சாலமோன் ஞானத்தை கேட்டான், கர்த்தர் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அதே போன்று தேவனிடத்தில் அன்பு வைத்து சத்தியத்தையும் கிருபைகளையும் ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது நீங்கள் கேளாததையும் நினைக்காததையும் வேண்டிக் கொள்ளாத காரியத்தையும் அவர் சூப்பரா செய்து முடிப்பார். ஒரு ஆவிக்குரிய மனிதன் எதை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டுமென்றால், இயேசுவின் பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இந்த 4 காரியத்தையும் தன் மனதில் உள்ளடக்கி அவன் ஜீவிக்க வேண்டும். அவனே ஆவிக்குரிய மனிதன். வெளிப்படுத்துதல் 3:16 இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். இந்த வசனத்தின்படி சோத்திரம், இது விளக்கம் என்னவென்றால், ஆவிக்குரிய மனிதன் ஆவியில் அனலாய் இருக்க வேண்டும். வெந்தும் வேகாமலும், அதாவது ஆஃப் ஆயிலாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்பதே இருமனம். உன்னை வாந்தி பண்ணி போடுவார். வாந்தி என்பது பூந்தியாகாது, அது முற்றிலும் அருவருப்பானது, அசுத்தமான பொருள். தேவன் உங்களை வெறுக்கும் போது அனைவராலும் அற்பமாக எண்ணப்பட்டு இறுதியில் தூக்கி வீசப்படுவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாத காரியம் இருமனம். இருமனம் உள்ளத்தின் ஊனமாகும். 3வது காரியமாக 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை 3ம் உலகத்தின் பகை. மாம்சத்தின் இச்சை சரீரத்தை கெடுக்கும், கண்களின் இச்சை ஆவியை தீட்டுப்படுத்தும், பெருமை ஆத்துமாவை கரைபடுத்தும். 1 பேதுரு 5:5 பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். ஒரு பழமொழி சொல்வார்கள் என்னவென்றால், எருமை மாட்டின் மேல் எமன் வருவான் என்று.
சோத்திரம். அப்ப ஆண்டவரை மறுதலித்து இருமனம் உள்ளதாக இருந்து பெருமைக்காரனாக இருந்தால் ஒரு மனிதன் பிசாசினுடைய ஆயுதமாய் மாற்றப்படுவான். சோத்திரம். பெருமை வந்த மனிதனுக்குள் தேவன் வாசம் பண்ண முடியாது. ஏனென்றால் பரலோகத்தில் கேருப் தூதன் பெருமை கொண்டதால் தேவனால் அடித்து கீழே தள்ளப்பட்டான் அல்லவா. பெருமை உள்ளவன் மதிலிடிந்த பட்டணத்தை போல ஆவான். ஆகவே இரட்சிக்கப்பட்ட எந்த மனிதனாக இருந்தாலும் தேவன் மேல் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை மூன்றும் இருக்க வேண்டும். அதாவது 1 கொரிந்தியர் 13:13 படி நாம் வாழ வேண்டும். ஏசாயா 54:12 உன் பலகணிகளை வழுங்கிக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களாக்கும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களாக்குவேன். இந்த வசனத்தின்படி உச்சிதமான கற்களை கொண்டு பட்டணமாகிய உன்னை சுற்றிலும் பாதுகாப்பான மதிலை தேவன் கட்டி எழுப்புவார். இந்த செய்தியின் சுருக்கம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத 3 காரியம். 1, தேவனை மறுதலித்தல். 2, இருமனம் உள்ள மனிதனாக இருக்கக்கூடாது. 3, பெருமையாக வாழக்கூடாது. இந்த 3 காரியத்திலும் ஒரு மனிதன் விலக்கி வைக்க வேண்டும். இந்த 3லே ஏதாயிலும் ஒன்று இருந்தாலும் கட்டப்பட்ட மதிலை இடித்து போட சாத்தான் தூண்டுவான். பாம்பாய் உங்களை தீண்டுவான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் புத்தி என்ற ஆயுதத்தை தீட்டி அதை கத்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். மதிலிருந்த பட்டணமாய் நில்லாமல், உன்னை குற்றம் யாரும் சொல்லாமல், சாத்தான் உன்னை வெல்லாமல், நீ உலகத்தை திரும்பி பாராமல், ஆவி என்னும் தீபம் எரிய வார்த்தையான எண்ணெயை ஊற்றுங்கள். வார்த்தையில் வளருங்கள். வளர்வது சரியாக இருந்தால் வழிதவறி போக வாய்ப்பு இல்லை. அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். ஆமேன். அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை
காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் தலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வி. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே.